ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் வழங்கும் இன்றைக்கி நம்ம சுவையான ரொம்ப டேஸ்டான நார்த் இந்தியன் ஸ்டைலில் போஹா எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். இந்த சுவையான சூப்பரான போகாவை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய டெய்லி வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கெட்டி அவல் ஒரு 4 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். பெரிய வெங்காயம் 2, பச்சை வேர்க்கடலை 1 கைப்பிடி அளவு, ஜீரகம் 1 ஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1, கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லி சிறிதளவு. முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற கெட்டி அவலை நல்லா ஒரு 2 தண்ணி கழுவிக்கோங்க. அப்புறமா 1 கப்பு அவலுக்கு 3/4 கப் அளவு தண்ணி விட்டுக்கணும். நாங்கள் இன்றைக்கி 4 கப் அரிசி எடுத்துருக்கோம், அதனால் 3 கப் அளவு தண்ணி விட்டுருக்கோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கழுவியாச்சு. கழுவியதை நல்லா தண்ணியெல்லாம் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. கழுவின தண்ணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தோடனே நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே 3 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா இதை ஊற வச்சிட போகிறோம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேசாக கலந்து விட்டுருக்கோங்க. நம்ம இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அது ஊறணும். இப்போ நம்ம போகா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து எடுத்துக்கலாம். கடுகெல்லாம் வெடித்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகத்தை இதோட போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஜீரகம் வந்து நல்லா வறுபட்டோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை நறுக்கி இதோட சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா நல்லா வறுபட்டோடனே நம்ம இதோட பச்சை வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். பச்சை வேர்க்கடலையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதோட நம்ம இப்போது கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 பெரிய வெங்காயத்தை நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் பொடியை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து அந்த மஞ்சள் கலரில் வந்துச்சு, அந்த போஹா கலருக்கு வந்துச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவரில் நல்லா ஊறிடுச்சு. நம்ம 1 மணி நேரம் அந்த 3 கப்பு தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதுலேயே நல்லா ஊறிடுச்சு. அந்த தண்ணியெலாம் உறிஞ்சிச்சு. நம்ம ஊற வச்ச அவலை நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவில் இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தோட சாறை இந்த மாதிரி எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சுவையான போஹா தயார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான காரசாரமான போஹா தயார். இதை வந்து நம்ம காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் சுவையான இந்த போகாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விதவிதமாக சாப்பிடுங்க.
ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய டெய்லி சமையல் குறிப்புகளை பார்த்து மகிழுங்கள். வயிற்றில் பசி, நாவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.